ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க அம்மா அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் வாஸ் 200% ரைட். அது ஏன்னு நான் சொல்கிறேன். எவ்ரி லைஃப் ஆஸ் அ ஸ்டோரி அண்ட் திஸ் இஸ் மை திஸ் இஸ் ஸ்வேதா சந்திரசேகர். ஏன் அதை இப்படி சொன்னேன்னா, பிகாஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது ஆசைப்பட்டால் மட்டும் இல்லை, அடம் பிடிக்கவும் தெரியணும்னுவாங்க. ஸோ நம்ம லைஃப்மே அப்படி தாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கணும், நம்ம ஒரு நல்ல நிலைமையில் செட்டில் ஆகணும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். நானும் அப்படி தான். இந்த பேஜ் நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சப்போ என்னை எவ்வளோ டிமோட்டிவேட் பண்ணாங்கன்னா, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த சேனல், கடன் வச்சுருக்கேன், கடன் வச்சுட்டு நீ எல்லாம் எதுக்கு இந்த சேனலை ஓட்டுற, கடன் கட்டப்பாரு அப்படின்ட்டு. என் கடன் வச்சுருக்கவன் ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் ஆகக்கூடாதா, இல்லை ஒரு பேஜ் வச்சுருக்கக்கூடாதா? நான் ஒரு கடன் வச்சுருக்கேன்றதுக்காக நான் இதை ஆட முடியாதுல்ல. அவங்க சொல்கிறதுனால நான் இப்படி ஆட முடியாது. பிடிக்கணுன்றாங்க, நான் அந்த இடத்த தான் பிடிச்சிட்ருக்கேன். நான் அடம் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். நான் இந்த சேனல் நான் ஆரம்பிப்பேன், நான் அடம் பிடிச்சேன். நான் லைஃப்பில் இது படிப்பேன்னு படித்தேன். நான் இந்த வேலைக்கு தான் போவேன்னு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த வேலை பார்க்க முடியல டியூ டு அதர் சர்க்கம்டன்ஸ். பட் நான் கண்டிப்பாக அந்த வேலையை பார்ப்பேன். அதுக்கும் நான் அடம் பிடிப்பேன், அதுக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். ஸ்வேதா நீ சக்ஸஸ் ஆகிட்டியான்னு கேட்பேன், கிடையாது. ஆனால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வேலை நான் போயிட்டுருக்கேன். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ப்ளீஸ் டோன்ட் லீவ் யுவர் ட்ரீம்ஸ். உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. என்றைக்கு இந்த வாய் இப்படி பேசுதோ, நாளைக்கு அந்த வாய் எனக்கு அப்போவே தெரியும். அவங்க அது ஜெயிக்க போகிறா, அவன் இது பண்ண போகிறா, அவங்க இப்படி ஆவாங்க, அவங்க அப்படி ஆவாங்க. நம்மளால் அந்த வாயை அடைக்க முடியாது, அந்த வாயை பேச முடியாது. ஆல் யூ கேன் டூ இஸ் யூ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் இயர்ஸ். நீங்கள் உங்கள் காதை மட்டும் மூடிட்டு நம்ம வேலை, நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கலாம். நான் ஒரு நல்ல ரீச் போவேன் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கான அடம் பிடிப்பேனான்னு கேட்டால் பிடிப்பேன். அதுக்கான எஃபர்ட்ஸ் நான் போட போகிறேன். ஸோ ஐம் கோன் டாக்குமெண்ட் எவ்ரி திங் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் மை லைஃப் அண்ட் நான் என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வாட் மை லைஃப் வாஸ் பிஃபோர் அண்ட் நவ் வாட் மை லைஃப் இஸ் அண்ட் ஹவு மை லைஃப் ஐம் கோன் டேக் இட் ஃபர்தர். இதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே ஐம் கோன் டாக்குமெண்ட் யூர். ஸோ இஃப் யூ ரியலி லைக் மை வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ப்ளீஸ் டூ லைக். இடத்துல என்னுடைய கண்டென்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குதோ, இல்லை உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகுறீங்க, இல்லை நல்லா இருக்குது, இவன் நல்லா பண்ணுறான், நம்ம நெக்ஸ்ட் ஒரு பொண்ணு மாதிரி இருக்கா, உங்கள் வீட்டில் என்ன ஒரு பொண்ணாவோ இல்லை உங்களுக்கு ஒரு சிஸ்டராகவோ என்னுடைய லைஃப் நீங்கள் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படின்னு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் see you in the next video. Bye bye.